சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பழைய விஷயத்தை எல்லாம் பற்றி பேசாமல் யோசிக்காமல் புதிய விஷயத்தை பற்றி பேசுவாயா? என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோமா? குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தொந்தரவு கொடுத்து வாழவே விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உனக்கு கொடுத்து கொண்டு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி உனக்கு எதிராக கொடுத்து கொண்டு எந்த விதத்திலும் உன்னை வாழவே வைக்கக்கூடாது என்று நீ ஏதாவது ஒரு சிரிப்பு சிரித்தால் போதும், அடுத்த நிமிடம் உன்னை அளவைத்து இப்படியெல்லாம் செய்தார்கள். அவர்களை பற்றிய அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வர உள்ளதா, அதை நீ பார்க்க போகிறாய். ஆனால் எல்லாரும் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவரை கஷ்டப்படுத்தாவிட்டால் வாழ்க்கையில் தெய்வமானது கூடவே இருக்கும். அது ஏதாவது பிரச்சனை என்றால் அதிலிருந்து தாண்டி வர பல வழிகளை காட்டும். ஆனால் ஒருவனுக்கு தொந்தரவு கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷப்பட்டால் அது எந்த ஒரு விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவன் எப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கினாலும் சரி, இன்னொருத்தவனுக்கு தொந்தரவு கொடுத்து அவன் வாழ விடாமல் செய்திருந்தால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் வாழ்க்கையில் எந்த நிமிடமும் கஷ்டமும் வந்தால் போகாது. புரிந்து கொள்ளுங்கள், யாருக்கும் எந்த ஒரு நிலையிலும் நாம் தொந்தரவாக இருக்கக்கூடாது, தொந்தரவு செய்யவும் கூடாது. ஒருவருடைய வாழ்க்கையில் நம்மால் அவன் வாழ வேண்டுமே தவிர நம்மால் அவன் ஒரு துளி கண்ணீரை சிந்தக்கூடாது. அது நாம் யதார்த்தமாக பேசி இருப்போம். சில விஷயங்கள் அவன் மனதை கஷ்டப்படுத்தி இருக்கும், அதுவும் பாவம்தான். அதனால் யாரிடமும் எதை பற்றியும் பேச வேண்டுமோ அந்த விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு நகர்ந்தால் உனக்கு கஷ்டமில்லை. மற்றவனுக்கு கஷ்டம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நிறைய கஷ்டங்களை தந்துதான் இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய். புரிகிறதா? அதனால்தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் எவன் உனக்கு கஷ்டம் தந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நீள முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ அதையெல்லாம் நினைத்து கலங்காதே. அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நீ சொல்லாதே. நீ சொல்வதையெல்லாம் நான் இங்கு செய்வது கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தை எப்பொழுது சந்தோஷமாக இருப்பாள் என்று எனக்கு தெரியும். அவளுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அமைதியாக வாழ வைக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். புரிகிறதா? அவளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நான் அமோகமாக வாழ வைப்பேன். உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ செய். மற்றவர்களுக்கு நீ எந்த விதத்திலும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. தனியாக நின்று போராடுகிறோம் என்று நினைக்கவும் கூடாது. உனக்காக துணையாக நான் இருக்கின்றேன். நீ சொன்ன நேரம் நான் கேட்காவிட்டாலும் நீ சொல்லாத நேரத்தில் யார் யாருக்கு எப்படி தண்டனை கொடுக்க வேண்டுமோ தண்டனை கொடுத்து விடுவேன். புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அனைத்து ஆசைகளும் என்னவென்று எனக்கு தெரியும். அதன்படி வாழ வைப்பேன். கலங்க வேண்டாம், தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.